வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக பூர்ணிமா. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மருத்துவ படிப்புக்கான நீட் நுழைவுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியீடு. தேர்வு எழுதிய மாணவர்கள் முடிவுகளை அறிந்து கொள்ள ஆர்வம். நாடு முழுவதும் டிஜிட்டல் மூலம் நடைபெற்ற பண பரிவர்த்தனை கடந்த 5 ஆண்டுகளில் பன்மடங்கு அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல். கொலீஜியம் பரிந்துரைக்காததால் உச்சநீதிமன்றத்தில் 4 நீதிபதி பணியிடங்கள் காலி. மத்திய சட்ட அமைச்சகம் தகவல். காங்கிரஸ் கட்சியின் தேசிய செய்தி தொடர்பாளர் பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார் நடிகை குஷ்பு. பாஜகவில் சேர இருப்பதாக வெளியான தகவலால் திடீர் நடவடிக்கை. மதுரை அருகே ஊராட்சி மன்ற தலைவர் படுகொலை சம்பவத்தில் கொலையாளிகளுக்கு போலீஸ் வலைவீச்சு. சம்பவ பகுதியில் காவல்துறை உயரதிகாரிகள் ஆய்வு. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 71 லட்சத்தை கடந்தது. வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,09,150 அதிகரிப்பு. சென்னை தி நகரில் கொள்ளையடிக்கப்பட்ட 250 சவரன் நகைகள் மீட்பு. தங்கக் கட்டிகளாக மீட்டு காவல்துறை நடவடிக்கை. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மருத்துவ படிப்பிற்கான நுழைவுத் தேர்வான நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியாகின்றன. மருத்துவம், பல் மருத்துவம் உள்ளிட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் தேர்வு கடந்த செப்டம்பர் 13ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்றது. 14,37,000 பேர் எழுதிய நீட் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்படும் என தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. அதன்படி நீட் தேர்வு முடிவுகள், மதிப்பெண் விவரம், கட் ஆஃப் விவரம் உள்ளிட்டவை இன்று வெளியிடப்பட உள்ளன. nta.nic.in என்ற இணையதளம் அல்லது nta.ac.in என்ற இணையதளத்தில் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் டிஜிட்டல் வாயிலான பண பரிவர்த்தனை கடந்த 5 ஆண்டுகளில் பன்மடங்கு அதிகரித்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த 2015-2016 நிதியாண்டு முதல் 2019-2020 நிதியாண்டு வரையிலான காலகட்டத்தில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனையின் வளர்ச்சி விகிதம் நாடு முழுவதும் 55% எட்டியுள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த 2016 ஆண்டு மார்ச் மாதம் 593 கோடியாக இருந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை கடந்த மார்ச் மாதம் 3,434 கோடி ரூபாயை தொட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் சீரிய நடவடிக்கைகள் காரணமாக இந்த நிலை எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கொலீஜியம் பரிந்துரை செய்யாததால் உச்சநீதிமன்றத்தில் 4 நீதிபதி பணியிடங்கள் காலியாக உள்ளதாக மத்திய சட்ட அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த திரு ரஞ்சன் கோகோய் கடந்த ஆண்டு நவம்பரில் ஓய்வு பெற்றார். அதைத் தொடர்ந்து மூத்த நீதிபதிகள் திரு தீபக் குப்தா, திருமதி பானுமதி, திரு அருண் மிஸ்ரா ஆகியோரும் ஓய்வு பெற்றனர். இதனால் நிர்ணயிக்கப்பட்ட 34 நீதிபதிகளுக்கு பதிலாக 30 நீதிபதிகளுடன் உச்சநீதிமன்றம் செயல்பட்டு வருகிறது. இதேபோல் கவுஹாத்தி, மத்திய பிரதேசம் மற்றும் உத்தரகாண்ட் உயர்நீதிமன்றங்களில் தலைமை நீதிபதி பணியிடங்கள் காலியாக உள்ளன. கடந்த ஓராண்டாக இந்த காலி பணியிடங்கள் இருக்கும் நிலையில் இதுவரை கொலீஜியம் எந்த பரிந்துரையையும் அரசுக்கு வழங்கவில்லை. எனவே நீதிபதிகள் பணியிடத்தை நிரப்புவதில் கொலீஜியத்தின் பரிந்துரையை எதிர்பார்த்து காத்திருப்பதாக மத்திய சட்ட அமைச்சகம் தெரிவித்துள்ளது. காங்கிரஸ் தேசிய செய்தி தொடர்பாளர் பதவியிலிருந்து நடிகை குஷ்பு நீக்கப்பட்டுள்ளார். அக்கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக அவரும் காங்கிரஸ் தலைமைக்கு கடிதம் எழுதியுள்ளார். காங்கிரஸ் தேசிய செய்தி தொடர்பாளராக இருந்த நடிகை குஷ்பு பாரதிய ஜனதாவில் இணைகிறார் என கடந்த சில வாரங்களாக செய்தி பரவியது. இதனை மறுத்து வந்த அவர் கடந்த வாரம் திடீர் பயணமாக டெல்லி சென்று வந்தார்.
இதனால் அவர் பாஜகவில் இணைய உள்ளதாக மீண்டும் தகவல் பரவியது. இந்த நிலையில் அண்மையில் நிகழ்ந்த உத்தரப்பிரதேசத்தின் ஹத்ராஸ் பாலியல் வன்கொடுமை சம்பவத்திற்கு எதிராகவும் அம்மாநில பாஜக அரசுக்கு எதிராகவும் குஷ்பு கடும் விமர்சனம் செய்தார். இதனால் அவர் அக்கட்சியில் சேரமாட்டார் என கருத்து நிலவியது. இதனிடையே நேற்று இரவு டெல்லி சென்ற குஷ்பு இன்று பாஜகவில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் காங்கிரஸ் தேசிய செய்தி தொடர்பாளர் பதவியிலிருந்து நடிகை குஷ்பு நீக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து காங்கிரஸ் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து விலகுவதாக குஷ்பு அறிவித்துள்ளார். திருமதி சோனியா காந்திக்கு ராஜினாமா கடிதம் அனுப்பியுள்ள அவர் தங்களை போன்றோரை கட்சியின் உயர் பதவிகளில் உள்ளவர்கள் மதிப்பதில்லை என தெரிவித்துள்ளார். திருமதி சோனியா, திரு ராகுல் காந்தி போன்றோர் மீது உள்ள மதிப்பு எப்போதும் மாறாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மதுரை அருகே ஊராட்சி மன்ற தலைவர் உட்பட 2 பேர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் கொலையாளிகளை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். மதுரை கருப்பாயூரணி அருகே உள்ள குன்னத்தூர் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தவர் கிருஷ்ணன். இன்று காலை அவரையும் அவரது உறவினரான முனியசாமி என்பவரையும் ஒரு மர்ம கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. சம்பவம் பற்றி அறிந்ததும் அப்பகுதி மக்கள் பலரும் அங்கு திரண்டதால் பதற்றம் நீடித்தது. காவல்துறை உயரதிகாரிகள் சம்பவ பகுதிக்கு வரும் வரை இருவரின் உடல்களையும் எடுக்க அனுமதிக்க மாட்டோம் என கிராம மக்கள் தெரிவித்தனர். பின்னர் காவல்துறையினரின் சமாதான முயற்சிக்கு பிறகு இருவரின் உடல்களும் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வரும் நிலையில் சம்பவ பகுதியில் காவல் உயரதிகாரிகள் முகாமிட்டு ஆய்வு நடத்தி வருகின்றனர். இந்திய சீன ராணுவ அதிகாரிகளிடையே இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இந்தியா சீனா எல்லையில் உள்ள கல்வான் பள்ளத்தாக்கில் இரு நாட்டு ராணுவத்துக்கும் இடையே கடந்த ஜூன் மாதம் நிகழ்ந்த மோதலில் இந்திய வீரர்கள் 20 பேர் உயிரிழந்தனர். சீன தரப்பில் 35 வீரர்கள் கொல்லப்பட்டனர். சீன ராணுவத்தின் அத்துமீறல்களால் கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் கடந்த சில மாதங்களாக கடும் பதற்றம் நிலவி வருகிறது. போர் பதற்றத்தை தணிக்க இரு நாட்டு ராணுவ அதிகாரிகள் நிலையில் இதுவரை 6 முறை பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது. இந்நிலையில் இன்று 7வது முறையாக பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. இந்தியாவின் வடக்கு எல்லையில் 60,000 ராணுவ வீரர்களை சீனா குவித்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ ஜப்பானில் நடைபெற்ற குவாட் அமைப்பின் மாநாட்டில் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் இன்றைய பேச்சுவார்த்தையின் போது எல்லையில் படைகளை சீனா முழுமையாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்த இந்திய தரப்பு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. டெல்லியில் கொரோனா ஊரடங்கின் போது சீரடைந்த மாசு தற்போது மீண்டும் அதிகரிக்க தொடங்கியிருப்பதால் அங்கு நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகி வருகிறது. இன்றும் அதிகாலை முதல் பல இடங்களில் மாசு அடர்ந்து காணப்பட்டதால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். நாட்டின் தலைநகரான டெல்லியில் வாகன பெருக்கம் மற்றும் அதிக அளவிலான சிறு தொழிற்சாலைகள் காரணமாக சுற்றுச்சூழல் பாதிப்பு அதிகரித்தது. குறிப்பாக காற்றில் மாசின் அளவு அதிகமாகி இயல்பு வாழ்க்கையை நடத்த முடியாத அளவுக்கு நிலைமை மோசமானது. கடந்த ஏப்ரல் மாதம் தொடங்கி சுமார் 5 மாத காலத்திற்கு கொரோனா ஊரடங்கு அமலில் இருந்தால் அங்குள்ள சாலைகளில் வாகன பெருக்கம் முற்றிலுமாக குறைந்தது. இதனால் மாசு ஏற்படுவது குறைந்து தெளிவான சூழல் நிலவியது. தற்போது ஊரடங்கு தளர்த்தப்பட்டு மீண்டும் வாகன பெருக்கம் அதிகரித்திருப்பதால் மாசு அளவும் அதிகரித்துள்ளது. இன்று அதிகாலை முதல் பட்டர்கஞ்ச், ஜஹாங்கீர்புரி, ரோஹிணி போன்ற பல இடங்களில் அடர்ந்த புகைமூட்டம் போல் காற்று மாசு நிலவியது. இதனால் சாலையில் நடந்து செல்வோரும் வாகன ஓட்டிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். மேலும் பலர் கண்ணெரிச்சல், மூச்சு திணறல் போன்ற பிரச்சினைகளுக்கு ஆளாகினர். இந்த காற்று மாசை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் டெல்லி அரசு தீவிரமாக இறங்கியுள்ளது. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 71 லட்சத்தை கடந்துள்ளது. வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 1,09,150 உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் பல்வேறு தளர்வுகளுடன் பொது முடக்கம் அமலில் உள்ள போதிலும் கொரோனாவால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை அதிகரித்தே வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் 66,732 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 71,20,539 உயர்ந்துள்ளது. இதில் 8,61,853 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சையில் உள்ளனர். 61,49,536 பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர். உயிரிழப்பை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தில் 816 பேர் உயிரிழந்துள்ளதாகவும்
மொத்த பலி எண்ணிக்கை 1,09,150 அதிகரித்துள்ளதாகவும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டி வரி இழப்பீடு வழங்குவது குறித்து விவாதிக்க ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் மீண்டும் இன்று நடைபெறுகிறது. ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறையை அமல்படுத்தியதன் காரணமாக ஏற்பட்டுள்ள இழப்பீட்டை பகிர்ந்தளிப்பதில் மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே பிரச்சினை நிலவி வருகிறது. ஜிஎஸ்டியை அமல்படுத்திய வகையில் நடப்பு நிதியாண்டில் மாநிலங்களுக்கு மத்திய அரசு 2,35,000 கோடி ரூபாயை மொத்த இழப்பீடாக வழங்க வேண்டியுள்ளது. தங்களுக்குரிய ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்று பல மாநிலங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் மாநில நிதியமைச்சர்கள் அடங்கிய 43வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் இன்று கூடுகிறது. இதில் ஜிஎஸ்டி இழப்பீட்டு விவகாரம் தொடர்பாக பாஜகவுக்கு எதிரான கட்சிகள் ஆளும் மாநிலங்களின் கோரிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கோயம்பேடு காய்கறி சந்தையில் வியாபாரிகள், தொழிலாளர்கள் என 50 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொரோனா பரவல் தடுப்பு நடவடிக்கையாக சென்னை கோயம்பேடு சந்தை கடந்த மே மாத தொடக்கத்தில் மூடப்பட்டு திருவள்ளூர் மாவட்டம் திருமழிசையில் தற்காலிக சந்தை மூலம் காய்கறி வியாபாரம் நடைபெற்று வந்தது. வியாபாரிகள் வேண்டுகோள் விடுத்ததை தொடர்ந்து கடந்த மாதம் 18ஆம் தேதி கோயம்பேடு உணவு தானிய அங்காடியும் 28ஆம் தேதி காய்கறி சந்தையும் திறக்கப்பட்டது. எனினும் பொதுமக்கள் மற்றும் சிறு வியாபாரிகளுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. 200 பெரிய மொத்த வியாபார கடைகள் மட்டும் திறக்கப்பட்டன. மேலும் கோயம்பேடு சந்தையில் உள்ள வியாபாரிகள் மற்றும் வந்து செல்வோர் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டது. கடந்த மாதம் 18ஆம் தேதி முதல் அக்டோபர் 10ஆம் தேதி வரையிலான 22 நாட்களில் 2800க்கும் மேற்பட்டோருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் 50 பேருக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பது தெரியவந்துள்ளது. கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்கள் விவரங்கள் கண்டறியப்பட்டு அவர்கள் வசிக்கும் பகுதிகளில் உள்ள அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் போன்றவற்றில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பாதிக்கப்பட்டோரின் குடும்ப உறுப்பினர்களுக்கும் தொற்று இருக்கிறதா என்று அந்தந்த மண்டல சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து கண்காணித்து வருகின்றனர். தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 48 ரூபாய் உயர்ந்து 39,096 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் விலை கிராமுக்கு 6 ரூபாய் உயர்ந்து சவரனுக்கு 48 ரூபாய் அதிகரித்துள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் 4,887 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 39,096 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. 24 கேரட் தங்கம் 8 கிராம் 41,048 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. வெள்ளி ஒரு கிராம் 66 ரூபாய் 80 காசுகளுக்கும் ஒரு கிலோ 66,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை சார்பில் பொதுமக்களுக்கு கொரோனா வைரஸ் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. சென்னையில் கொரோனா தாக்கம் மீண்டும் அதிகரித்து வருகிறது. கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக தினசரி பாதிப்பு 1,300 கடந்து பதிவாகி வருகிறது. இந்நிலையில் கொரோனா பரவல் பாதிப்புகள் குறித்து காவல்துறை சார்பில் பொதுமக்களுக்கு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. சென்னை ஜெமினி மேம்பாலம் அருகில் நடனம் மற்றும் கானா பாடல்கள் மூலம் நோயின் அறிகுறிகள், கொரோனா பரவும் விதம் மற்றும் மேற்கொள்ள வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. மக்கள் நிறைய இடத்துல ரொம்ப வயலேஷன் நிறைய இருக்குது. அதை அவங்களெல்லாம் ஒரு ரெகுலேஷன் பண்ணுறதுக்காகவும் அவங்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவும் பல இடங்களுக்கு சென்று தங்களுடைய கலை நிகழ்ச்சி மூலமாகவும் சிறு துண்டு பிரசுரங்கள் மூலமாகவும் தங்களுடைய பேச்சு மூலமாகவும் காவல்துறை, போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர்கள் மற்றும் ஆளுநர்களுடன் இணைந்து மக்களுக்கு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறது தான் இதோட நோக்கம். புதுச்சேரியில் நடைபெற்ற கொரோனா பரிசோதனை சிறப்பு முகாமில் சுற்றுலா பயணிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பரிசோதனை செய்து கொண்டனர். புதுச்சேரியில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தொற்று பாதிப்பு 31,000 தாண்டியுள்ள நிலையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 550 கடந்துள்ளது.
கொரோனா தொற்றை கண்டறியும் வகையில் சுகாதாரத்துறை சார்பில் நேற்று கடற்கரை சாலையில் கொரோனா பரிசோதனை சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. இதில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு பரிசோதனை மேற்கொண்டனர். ரேபிட் டெஸ்ட் கிட் மூலம் நடத்தப்பட்ட பரிசோதனையின் முடிவு 20 நிமிடங்களில் பரிசோதனை செய்தவர்களுக்கு குறுந்தகவல் மூலம் தெரிவிக்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு சுற்றுலா வந்த நபருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பது அப்பகுதி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்ஸ் நாட்டில் இருந்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் கடந்த 8 மாதங்களுக்கு முன்பு இந்தியாவுக்கு சுற்றுலா விசாவில் விமானம் மூலம் வந்துள்ளனர். கடந்த மார்ச் மாதம் நாட்டில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் வட மாநிலங்களில் தங்கியுள்ளனர். தற்போது ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து தமிழகம் வந்த அவர்கள் ராமேஸ்வரத்திற்கு சுற்றுலா சென்றுள்ளனர். ராமேஸ்வரம் நுழைவு பகுதியில் சுகாதாரத்துறை அதிகாரிகளால் அவர்களுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் பால்ரிஸ் பேட்ரைஸ் என்பவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அவர் ராமநாதபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் உள்ள கொரோனா வார்டில் அனுமதிக்கப்பட்டார். அவரது குடும்பத்தினர் விடுதியில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். கடந்த 2 நாட்களாக ராமேஸ்வரத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளுக்கு அவர்கள் குடும்பத்துடன் சென்று வந்ததால் தீவு மக்களிடையே கொரோனா அச்சம் ஏற்படுத்தியுள்ளது. இனி பல்வேறு பகுதிகளில் நடந்த குற்ற நிகழ்வுகளை வேகச் செய்திகளாக காண்போம். தேனியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் 2 பேரை கைது செய்தனர். தேனி மாவட்டம் போடி அருகே சில்லமரத்துப்பட்டி பகுதியில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கம்பத்திலிருந்து போடி நோக்கி வந்த ஆட்டோவில் தடை செய்யப்பட்ட 3000 புகையிலை பாக்கெட்டுகள் இருப்பது தெரியவந்தது. புகையிலை பாக்கெட்டுகள் மற்றும் வாகனத்தை பறிமுதல் செய்த போலீசார் சங்கராபுரத்தை சார்ந்த விக்னேஷ், தேவாரத்தை சார்ந்த இளையராஜா ஆகிய இருவரையும் கைது செய்தனர். மதுரையில் பட்டப்பகலில் டாஸ்மாக் விற்பனையாளரை தாக்கி பணத்தை கொள்ளையடித்த கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். மதுரை அலங்காநல்லூர் அருகே கொண்டையம்பட்டி கிராமத்தில் உள்ள அரசு மதுபான கடையில் புதுப்பட்டியை சேர்ந்த பிரதீப் மற்றும் அவரது நண்பர்கள் மது போதையில் விற்பனையாளரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். தகராறு முற்றவே விற்பனையாளரின் தலையில் மது பாட்டிலால் தாக்கிய அவர்கள் கடையில் இருந்த பணத்தை கொள்ளையடித்து சென்றனர். காயமடைந்த விற்பனையாளர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் தகராறில் ஈடுபட்டவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். செங்கல்பட்டு அருகே அறுவடை கூலி தராததால் டிராக்டர் ஏற்றி விவசாயி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அடுத்த கொண்டமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜகோபால். தனது நிலத்தில் அறுவடை செய்த பெருமாளுக்கு அதற்கான கூலியை ராஜகோபால் தராமல் இருந்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பெருமாள் டிராக்டரை ஏற்றி ராஜகோபாலை கொலை செய்தார். காஞ்சிபுரத்தில் லாரி மோதி விபத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த இருவர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் தண்டலம் சுங்கச்சாவடியில் சுங்க கட்டணம் செலுத்துவதை தவிர்க்க மாற்று வழிச்சாலையில் சென்ற லாரி இருசக்கர வாகனம் மீது மோதியது. இதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற கார்த்திக் மற்றும் குமார் ஆகியோர் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். இந்த விபத்து குறித்து ஸ்ரீபெரும்புதூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை எண்ணூரில் கத்தியுடன் சுற்றித் திரிந்த வழிப்பறி கொள்ளையர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை எண்ணூர் பகுதியைச் சேர்ந்த ஐசக் என்பவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது அவரிடம் ஒரு நபர் கத்தியை காட்டி வழிப்பறியில் ஈடுபட முயன்றார். அங்கிருந்து தப்பிய ஐசக் ரோந்து போலீசாரிடம் தெரிவித்தார். சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் பாபு, ஆனந்த், ஆறுமுகம் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். கிருஷ்ணகிரியில் இருசக்கர வாகனங்கள் மீது லாரி ஏறிச் சென்ற விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் சூளகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அட்டக்குறுக்கி என்னுமிடத்தில் முன்னால் சென்று கொண்டிருந்த இருசக்கர 2 வாகனங்கள் மீது பின்னால் வந்த லாரி அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இதில் மல்லேஷ், நந்தா, வெங்கடேஷ் ஆகியோர் உயிரிழந்தனர். மேலும் 2 ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நாகையில் சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சிறுவன் போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டான்.
நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி அருகே 16 வயது சிறுமியை காணவில்லை என சிறுமியின் பெற்றோர் போலீசில் புகார் கொடுத்தனர். அதன் பேரில் விசாரணை நடத்திய போலீசார் நாகை பேருந்து நிலையத்தில் சிறுவன் ஒருவருடன் சிறுமி இருப்பதை கண்டுபிடித்தனர். அவர்களை பிடித்து விசாரணை செய்ததில் சிறுமிக்கு சிறுவன் பாலியல் தொல்லை அளித்தது தெரியவந்தது. இது தொடர்பாக போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட சிறுவன் தஞ்சாவூர் சிறார் சீர்திருத்த பள்ளியில் சேர்க்கப்பட்டான். கொரோனா ஊரடங்கு காலங்களை பயன்படுத்தி காரைக்காலை சேர்ந்த பள்ளி மாணவன் தனது வீட்டு மாடியில் திராட்சை விவசாயம் செய்து அசத்தியுள்ளார். கொரோனா விடுமுறையை பயனுள்ளதாக கருதிய காரைக்காலை சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவன் ஈஸ்வர் தனது வீட்டு மொட்டை மாடியில் 5 மாதங்களுக்கு முன் திராட்சை தோட்டத்தை உருவாக்கினார். நாள்தோறும் திராட்சை கொடியை கண்ணும் கருத்துமாக பராமரித்து வந்ததால் தற்போது கொத்து கொத்தாக பன்னீர் திராட்சை பழங்கள் காய்த்து தொங்குகின்றன. இதனால் மகிழ்ச்சியடைந்துள்ள மாணவர் ஈஸ்வர் விடுமுறை நாட்களில் விவசாய பணிகளில் தன்னை தொடர்ந்து ஈடுபடுத்திக் கொள்ளவும் திட்டமிட்டுள்ளார். எங்கள் அப்பா 2006 திராட்சை பயிர் பண்ணி 24 kgs ஈல்டு பண்ணாங்க. எங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, நான் திராட்சை பண்ணேன்னு. அப்போ எங்களுக்கும் ஈகராக இருந்துச்சு, நாமளும் திராட்சை பண்ணி பார்க்கணுன்ட்டு. அப்போ நான் அப்பாட்ட ஒரு செடி கேட்டேன், அப்பா எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. அப்போ நான் அதை பிளான் பண்ணதில் இப்போ தான் லாக்டவுனில் தான் பிளான் பண்ணேன். அதுக்குள்ளே எனக்கு நல்ல ஈல்டு கொடுத்துச்சு, நல்ல விளைச்சல் இருந்துச்சு எங்களுக்கு. இதை மாதிரி யூஸ்ஃபுல்லாக ஏதாவது பண்ணிங்கன்னா உங்களுக்கும் மனசு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். கொரோனா நாட்களை பயனுள்ளதாக்கி திராட்சை விவசாயம் செய்து அசத்தியுள்ள மாணவன் ஈஸ்வரை அனைவரும் வெகுவாக பாராட்டி வருகின்றனர். கரூர் அருகே தனது 2 குழந்தைகளுக்கு விஷம் கொடுத்து தாய் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் வெள்ளியணை அடுத்த வழியாம்புதூரை சேர்ந்த ராம்குமார் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவருக்கு அபர்ணா தேவி என்ற மனைவியும் 2 வயதில் அஸ்வின், 6 மாதத்தில் நிதின் என்ற குழந்தைகளும் இருந்தனர். குறைந்த வருமானம் கொண்ட ராம்குமாருக்கு குடிப்பழக்கம் இருந்ததாகவும் இதனால் அவர் குடும்பத்தை கவனிக்காமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. கணவரை திருத்திவிடலாம் என்ற நம்பிக்கையில் இருந்த அபர்ணா தேவி ஏமாற்றமடைந்தார். மனம் உடைந்த அவர் தனது 2 குழந்தைகளுக்கும் விஷம் கொடுத்து கொலை செய்துவிட்டு தானும் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். உயிரிழந்த 3 பேரின் சடலங்களை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சென்னை தியாகராய நகரில் கடந்த 1ஆம் தேதி ஒரு வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட 250 சவரன் தங்க நகைகளை போலீசார் மீட்டனர். சென்னை தியாகராய நகரில் தொழிலதிபர் நூருல் என்பவரை கொள்ளை கொம்பல் கட்டி போட்டு 250 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்றது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் 9 பேரை கைது செய்தனர். அவர்கள் நகைகளை உருக்கி தங்க கட்டிகளாக மாற்றியதை கண்டுபிடித்த போலீசார் அவற்றை மீட்டனர். கொள்ளை சம்பவத்தில் தலைமறைவாக உள்ள மேலும் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். இனி தமிழக நிகழ்வுகள் சிலவற்றை வேகச் செய்திகளாக காண்போம். சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூரில் மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகிய 100க்கும் மேற்பட்டோர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தனர். செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சோழிங்கநல்லூர் கிழக்கு பகுதி செயலாளர் செம்மஞ்சேரி திரு குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக, தேமுதிக, அதிமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து விலகிய 100க்கும் மேற்பட்டோர் கழகத்தில் இணைந்தனர். இந்நிகழ்ச்சியில் வட்டக்கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். கோபிச்செட்டிப்பாளையத்தில் மாற்றுக் கட்சிகளில் இருந்து விலகிய 50க்கும் மேற்பட்டோர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தனர். ஈரோடு புறநகர் மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள அமமுக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அதிமுக, திமுக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளிலிருந்து விலகிய 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட செயலாளர் திரு எஸ்.ஆர். செல்வம் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். அவர்களை மாவட்ட செயலாளர் திரு எஸ்.ஆர். செல்வம் கழக துண்டு அணிவித்து வரவேற்றார். திருப்பூர் மாநகர் தெற்கு மாவட்டம் நல்லூர் பகுதி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் கழக செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் ராக்கியாபாளையம் பிரிவு பகுதியில் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளர் திருமதி ஆர். ஜோதிமணி தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் புதிய உறுப்பினர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவங்கள் நிர்வாகிகளிடம் வழங்கப்பட்டன. பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் தேர்தல் பணியாற்றுவது குறித்து ஆலோசனைகள் வழங்கப்பட்டன.
முன்னதாக திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் அக்கட்சிகளிலிருந்து விலகி தங்களை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்துடன் இணைத்துக் கொண்டனர். திருப்பூரில் மாற்றுக் கட்சிகளிலிருந்து விலகிய 50க்கும் மேற்பட்டோர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தனர். திருப்பூர் புறநகர் மாவட்டம் உடுமலை கிழக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட குரல்குட்டை ஊராட்சியில் மாற்றுக் கட்சியினர் கழகத்தில் இணைந்த விழா நடைபெற்றது. மண்டல பொறுப்பாளரும் புறநகர் மாவட்ட செயலாளருமான திரு சண்முகவேலு தலைமையில் நடைபெற்ற விழாவில் திமுக, அதிமுக, காங்கிரஸ், தேமுதிக ஆகிய கட்சிகளிலிருந்து விலகிய 50க்கும் மேற்பட்டோர் கோவை மேற்கு மண்டல பொறுப்பாளர் மற்றும் புறநகர் மாவட்ட செயலாளர் உடுமலை திரு சி சண்முகவேலு முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.